நான் நம்புகிறேன் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், உங்களை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நோக்கங்கள் முடியாமல் உங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்றதற்கு உலகத்தில் இருக்கிற யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ஆமென். அவ்வளோ சீக்கிரமெல்லாம் யாரும் தொட முடியாது. நீங்கள் அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் முடிகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உயிரோடையே இருப்பீங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுடைய ஓட்டம் முடியல அப்படின்றதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் மரணம் அடையாமல் இருக்கிறதே அதற்கு ஒரு பெரிய அடையாளம். நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் சாகலைல்ல. நம்ம எத்தனையோ பேர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி செத்துட்டாங்கல்ல. நம்முடைய பக்கத்து சேர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. நம்முடைய வீட்டிலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. மரணத்திற்கும் நமக்கும் பெரிய தூரம்லாம் இல்லை. மரணத்திற்கும் நமக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பக்கமாக தான் தூரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மரணத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஏன் காப்பாற்றி இருக்கிறாருன்னா, இன்னும் உங்களுடைய ஓட்டம் முடியல, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம கர்த்தர் எடுத்துக்க மாட்டாரு. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் ஜீவனை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் ஒருவேளை பிரச்சனையின் மேலே ரொம்ப பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என் ஜீவன் எனக்கு பிடிக்கல, அவங்க இறந்ததுக்கு நான் இறந்துருக்க மாட்டேனா, எங்கள் வீட்டில் இவங்களை எடுத்ததுக்கு கர்த்தர் என்ன எடுத்துருக்க மாட்டாரா? நான் நம்புகிறேன், ஏன் படைச்ச ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லி தான் கொடுக்கணுமா? அவருக்கு தெரியாதா? நான் நம்புகிறேன் யாரை எடுக்கணும், யாரை இந்த உலகத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் விட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நம்புறீங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் இத்தனை ஆபத்துக்களை உங்கள் கண்களை முன்னாடி பார்த்து என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணியும் இயேசு உங்களை உயிரோட வச்சிருக்காங்கன்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஒன்னே ஒன்றுக்காக தான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?